ஆறுமுகம் அருளிடும் அனுதினமும் ஏறுமுகம். உலகெங்கும் உள்ள தமிழ் நெஞ்சங்களுக்கும் ஆன்மீக சொந்தங்களுக்கும் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் ஜோதிடர் கண்ணன் சின்னராஜ். இந்த பதிவில் நம்ம பார்க்கக்கூடியதுங்க செவ்வாய் பெயர்ச்சி பலாபலன்களை பற்றி பார்க்க போகிறோம். சிம்ம ராசிக்காரர்களுக்கு எந்த மாதிரியான பலன்களை தரப்போகிறார் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். நம்ம சேனலை முதலாக பார்க்கக்கூடியவங்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை அழுத்துங்க, ஆல் ஆப்ஷனை கொடுங்க. சரிங்களா? இந்த செவ்வாய் பயிற்சி அப்படிங்கிறது எந்த காலகட்டத்திலேருந்து எந்த காலகட்டம் வரைக்கும் பயிற்சியாக போகுது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாங்க. விசுவாவசு வருடம் ஐப்பசி மாதம் 10ஆம் தேதி திங்கட்கிழமை 27/10/2025 அன்று பிற்பகல் 3:41 துலாம் ராசியில் இருந்து விருச்சிக ராசிக்கு செவ்வாய் பகவான் பயிற்சி அடைகிறாருங்க. இந்த பயிற்சியானது கார்த்திகை மாதம் 21ஆம் தேதி 7/12/2025 வரை விருச்சிக ராசியில் செவ்வாய் பகவான் சஞ்சாரம் செய்ய போகிறாருங்க. அப்போ இந்த விருச்சிக ராசியில் இருந்து சஞ்சாரம் செய்யக்கூடியதுனால இந்த சிம்ம ராசி சிம்ம லக்னக்காரர்களுக்கு எந்த மாதிரியான பலன்களை கொடுக்க போகிறாரு அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நம்ம பார்க்கலாங்க. சரிங்களா? அப்போ அதே போல் இந்த செவ்வாய் பகவான் அப்படிங்கிறவருக்கு ஒரு 2 வகையான குணங்கள் இருக்குங்க. அந்த குணம் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, இந்த செவ்வாய் பகவானால் நல்லதையும் செய்ய முடியும், கெட்டதையும் செய்ய முடியும். அப்படின்னா உயிர்காரகத்துவத்தை கெடுக்கக்கூடியவராகவும் பொருள்காரகத்துவத்தை கொடுக்கக்கூடியவராகவும் இந்த செவ்வாய் பகவான் இருக்கிறாருங்க. அப்படி பார்க்கும்போது சிம்ம ராசி சிம்ம லக்னக்காரர்களுக்கு உயிர்காரகத்துவத்தை எந்த விதத்தில் பாதிக்க போகிறாரு, பொருள்காரகத்துவத்தை எந்த அளவுக்கு தரப்போகிறாரு அப்படிங்கிறத பற்றி இப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாம். சிம்ம ராசிக்கு அதிபதி சூரிய பகவானுங்க. சரிங்களா? அப்போ அந்த சிம்ம ராசியில் இருந்து விருச்சிக ராசி அப்படிங்கிறது 4ஆம் இடம். அப்போ சிம்ம ராசிக்கு 4ஆம் இடம் அப்படிங்கிறது என்ன? சுகஸ்தானகம், தாய்ஸ்தானகம், வண்டி வாகனம் வீடு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஸ்தானங்களை குறிக்கக்கூடியது தான் அந்த 4ஆம் இடம் அப்படிங்கிறதுங்க. அப்போ 4இல் நின்ற செவ்வாய் பகவான் முதலாவதாக சிம்ம ராசி சிம்ம லக்னக்காரர்களுக்கு எப்பேற்பட்ட பலனை தரப்போகிறார் அப்படிங்கிறத பார்ப்போம். அப்படி பார்க்கும்போது 4இல் ஒரு ஜாதகத்தில் ஜனன ஜாதகமாக இருந்துட்டாலும் சரிங்க, கோச்சார பிரகாரம் ஆக இருந்தாலும் சரி, 4இல் செவ்வாய் பகவான் இருந்தால் கட்டாயமாக அந்த ஜாதகன் அல்லது அந்த ஜாதகிக்கு துஷ்டர் சேர்க்கை அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும், கொடுப்பாங்க. துஷ்டர்னு யார்? கெட்டவங்களுடைய பழக்க வழக்கங்கள் சவகாசங்கள் அப்படிங்கிறது கட்டாயமாக அவங்களுக்கு இருக்கும். சரிங்களா? அதே போல் 4இல் செவ்வாய் இருந்தால் இரத்தப்போக்கு அப்படிங்கிறது கட்டாயமாக இருக்கும். இரத்தப்போக்கு அப்படிங்கிறது கட்டாயமாக அவங்களுக்கு இருக்கும். சரிங்களா? அதே போல் அந்த 4இல் செவ்வாய் இருந்தால் வயிற்று வலி கட்டாயமாக கொடுக்கும். சிம்ம ராசி சிம்ம லக்னக்காரர்களுக்கு இந்த 40 நாட்களுக்கு வயிற்று வலி அப்படிங்கிறது கண்டிப்பாக கொடுக்கும். அதே போல் சிம்ம ராசி சிம்ம லக்னக்காரர்களுக்கு 4இல் நின்ற இந்த செவ்வாய் அப்படின்னா அந்த தாய் ஸ்தானகம் அப்படின்னு சொல்லி சொன்னோம் இல்லைங்களா? தாய் அப்படிங்கிறது என்ன? உயிர்காரகத்துவம். அப்போது அந்த தாய்க்கு பிரச்சனைகள் கண்டிப்பாக கொடுப்பான். எப்படி கொடுப்பான்? கட்டி சம்மந்தப்பட்டது, ரத்தம் சம்மந்தப்பட்ட வழியில், ஏற்கனவே உடலில் ஒரு சில பிரச்சனைகள் இருக்குதுங்க, ஒரு ஆப்ரேஷன் பண்ண வேண்டிய சூழ்நிலை இருக்குது, நாங்கள் பண்ணாமல் இருந்தோம் அப்படிங்கிற நினைக்கக்கூடியவங்களாக இருந்தாட்டாலும் அவங்களுக்கு இந்த நேரத்தில் அந்த ஆப்ரேஷன் பண்ண வேண்டிய செலவை கண்டிப்பாக கொடுக்கக்கூடியவர்கள் இருக்கும் தாய்க்கு. சரிங்களா? அப்போ அதே போல் அந்த 4ஆம் இடத்துல இருந்து
தாய்க்கு இது போன்ற ஒரு பிரச்சனைகள் கொடுக்கக்கூடிய அளவில் இருந்துட்டாலும் வீடு அப்படிங்கிறது இருக்குது இல்லைங்களா, அந்த வீட்டில் அவங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா வாடகை வீட்டில் இருக்கக்கூடியவங்களுக்காக இருந்தாலும் சரி, சொந்த வீட்டில் இருக்கக்கூடியவங்களுக்காக இருந்தாலும் சரி, என்ன பண்ணும், கண்டிப்பாக அக்னி பகவான் நெருப்புனாலே கண்டத்தை ஏற்படுத்தும். இல்லை அப்படின்னா மின்சாரத்தில் பாதிப்பை ஏற்படுத்தும். அந்த வீட்டில் ஷார்ட் ஆகும், கரண்ட் ஷார்ட் ஆகும். நெருப்பு, கேஸு, சிலிண்டர், அடுப்பு அப்படிங்கிறதுல தேவையில்லாமல் நம்ம சமையல் செய்யும்போது அந்த அக்னி சம்மந்தப்பட்ட ஏதாவது ஒரு பாதிப்பை நம்ம மேலே நாமளே தெரியாமல் பயணிக்கக்கூடிய அளவுக்கு இருக்கும். 4ஆம் இடத்துல செவ்வாய் பகவான் இருக்கக்கூடியவங்களோட வீடு, எந்த வீடாக இருந்தாலும் யாரோட வீடாக இருந்தாலும் பாருங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னா அந்த வீட்டு செவர் விரிசல் கண்டிப்பாக இருக்கும். சரிங்களா? இந்த மாதிரியான பிரச்சனைகளும் நாளில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் கண்டிப்பாக கொடுப்பார். சரி, இது 4ஆம் இடத்துல செவ்வாய் வந்து நின்றதுனால கோச்சார பிரகாரம் நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு பிரச்சனைகள். சரிங்களா? அதே போல் அந்த செவ்வாய் பகவானுக்கு இன்னொரு திறமை இருக்குது. என்ன திறமை இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, அதே போல் இன்னொரு விஷயத்தையும் சொல்லிடலாம். அப்போ 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் பகவானால் வீட்டில் ஆடு, மாடு, கோழி இருந்தாலும் கண்டிப்பாக பாதிப்பை ஏற்படுத்தும், அழிவை ஏற்படுத்தும், உயிரை கெடுக்கும், செலவு வைக்கும். பார்த்து பத்திரமா வச்சுக்கோங்க. சரிங்களா? அப்போது அந்த 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய இந்த செவ்வாய்க்கு இன்னொரு வழிமுறையில் இந்த சிம்ம ராசி, இந்த சிம்ம லக்னக்காரர்களுக்கு ஒரு நல்ல பலனை கொடுக்கறதுக்கு ஒரு வாய்ப்பு ஒன்று இருக்குது. அந்த வாய்ப்பு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, செவ்வாய் பகவானுக்கு 3 விதமான பார்வை இருக்குது. 4ஆம் இடம், 7ஆம் இடம், 8ஆம் இடங்களும் பார்வை இருக்குது. அப்போ இந்த பார்வையினால் சிம்ம ராசிக்காரர்களுக்கு ஏதோ ஒரு சில மாற்றங்கள் நடக்குமா அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க இல்லையா? பார்த்துடலாங்க அதையும். அப்படி பார்க்கும்போது விருச்சிக ராசியில் இருந்து 4ஆம் இட பார்வையாக கும்ப ராசியை பார்வை பார்க்குறார். சரிங்களா? அப்போ அந்த கும்ப ராசி அப்படிங்கிறது சிம்ம ராசிக்கு எத்தனாம் இடம்? 7ஆம் இடம். அப்போ 7ஆம் இடம் அப்படிங்கிறது என்ன? கலஸ்தரஸ்தானம்னு சொல்லுவோம் இல்லைங்களா? இந்த கலஸ்தரஸ்தானம் அப்படிங்கிறது செவ்வாய் வந்து மங்களக்காரங்க நம்ம சொன்னோம். சுப நிகழ்ச்சிகளுக்கு பெயர் போனவர், மங்களகரமான விஷயம் அப்படின்னு இருக்கு இல்லையா, அதுக்கு பெயர் போனவர். அப்படி பார்த்தோம்னா சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த 40 நாளில் மங்களகரமான செய்தி என்ன வரும் அப்படின்னா, திருமணம் ஆகாமல் இருக்கக்கூடியவங்களுக்கு, திருமண வரனை எதிர்பார்த்து இருக்கக்கூடியவங்களுக்கு கண்டிப்பாக நல்ல செய்தி அவங்களுக்கு கட்டாயமாக வரும். சரிங்களா? கலஸ்தர ஸ்தானத்தை பார்வை பார்க்கலாம். இது ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம் சிம்ம ராசி, சிம்ம லக்னக்காரர்களுக்கு. சரிங்களா? அப்போ அதே கும்பராசியை பார்வை பார்க்கும்போது செவ்வாய் பகவான் சிம்ம ராசிக்காரர்களுக்கு இன்னொரு விஷயங்கள் என்ன அப்படின்னா, ஆல்ரெடி திருமணம் ஆனவர்களுக்கு, கணவனாக இருந்தால் 7ஆம் இடம் மனைவி, மனைவியாக இருந்தால் 7ஆம் இடம் கணவன். சரிங்களா? இது போல் இருக்கக்கூடியவங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னா, அந்த 7ஆம் இடத்துக்கு அதிபதி கலஸ்தரக்காரகன், கலஸ்தர ஸ்தானாதிபதி, அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும், கணவனாக இருந்தாலும் மனைவியாக இருந்தாலும் கட்டாயமாக அவங்கள பாதிக்குங்க. உடல் வழியில் கண்டிப்பாக பாதிக்கும், விபத்துகளை ஏற்படுத்தும், வில்லங்கங்களை உண்டாக்கும். அவங்களோட வாய் வார்த்தைகளால் அவங்க கெட்ட பேர் வாங்கிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும். அதனால் கைப்பத்திரம், கால் பத்திரம், வாய்ப்பத்திரம் அப்படிங்கிற மாதிரி இருக்கணும். உடம்புல ஒரு பிரச்சனை, ஒரு சளி, ஜலதோஷம் அப்படின்னா பயப்பட வேண்டியதில்லை. கண் எரிச்சலாக இருக்குதுங்க, மூக்கடைப்பாக இருக்குதுங்க, காதில் ஏதோ ஒரு பிரச்சனை, சீவடிகிற மாதிரி இருக்குங்க அப்படின்னா கட்டாயமாக போய் பார்த்துக்கோங்க. வயிற்றில் கட்டி இருக்குதுங்க, முழங்காலில் ஒரு கட்டி இருக்குதுங்க, சில பேர்த்துக்கு இந்த பைல்ஸ் பிரச்சனைகள் இருக்குது, இது என்ன பண்ணும் அப்படின்னு நினச்சிட்டு கூட இருப்பீங்க. அவங்களுக்கெல்லாம் இருந்தால் இந்த நேரத்தில் போய் சீக்கிரமாக பார்த்துக்கோங்க. இல்லைன்னா அது பெரிய ஒரு வகையில் பிரச்சனைகளும் உங்களுக்கு உண்டாக்கிடும். சரிங்களா? அதே போல் அந்த 7ஆம் இடம் அப்படிங்கிறது என்ன சொல்லுவோம்னா, கூட்டாளிகள், நண்பர்கள்னு சொல்லுவோம். சிம்ம ராசி, சிம்ம லக்னக்காரர்களுக்கு இந்த 40 நாட்களுக்கு நண்பர்களாலே, தொழிலில் இருக்கக்கூடிய கூட்டாளிகள்னாலேயும் விரோதம், பகை, பிரச்சனைகள் ஏற்படும், சங்கடங்களை உருவாக்குவார். ஒரு நல்லதை கொடுத்துட்டு
4 கெட்டதை கொடுத்தா எப்படிங்க ஐயா நாங்கள் வாழ முடியும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். சரிங்களா? என்ன பண்ணுறதுங்க, இந்த பிரபஞ்சத்தில் நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய விஷயத்தை நம்ம அனுபவித்து தான் ஆகணும் இல்லைங்களா? அந்த மாதிரி அப்போ கூட்டாளிகள்கிட்டையும் நண்பர்கள்கிட்டையும் ஜாக்கிரதையாகவும் பத்திரமாகவும் செயல்பட்டுக்கிட்டு வாங்க சிம்ம ராசி சிம்ம லக்னக்காரர்கள். சரிங்களா? அதுக்கு அடுத்தபடியாக விருச்சிக ராசியிலேருந்து 7ஆம் இட பார்வையாக ரிஷப ராசியை பார்வை பார்க்குறார். அப்போ அந்த ரிஷப ராசி அப்படிங்கிறது சிம்ம ராசிக்கு எத்தனாம் இடம் அப்படின்னு பார்த்தோம்னா 10ஆம் இடம். அப்போ 10ஆம் இடம் அப்படிங்கிறது என்ன? தொழில் ஸ்தானம். கண்டிப்பாக உங்களுக்கு தொழிலில் நீங்கள் சாதிப்பீங்க. இந்த 40 நாட்களில் தொழிலில் ஒரு மனநிறைவான விஷயத்தை சந்திப்பீங்க. ஏதோ ஒரு வகையில் ஒரு தொழில் செஞ்சிட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு ரொம்ப அடிமட்டத்தில் போயிட்டுருக்குதுங்க, என்னோடய தொழில் நஷ்டத்தில் போயிட்டுருக்குன்னா கண்டிப்பாக இந்த நேரத்தில் கொஞ்சம் கை கொடுத்து தூக்கி விடுவாருங்க. இல்லைங்க ஒரு புதுசாக ஒரு தொழில் தொடங்கலாம் அப்படின்னு இருக்கிறேங்க அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு கண்டிப்பாக அந்த தொழில் வச்சாலும் இந்த நேரத்தில் விளங்கும், நல்லாயிருக்கும், தைரியமாக இருக்கலாம். சரிங்களா? அதுக்கு அடுத்தபடியாக விருச்சிக ராசியிலேருந்து 8ஆம் இட பார்வையாக மிதுன ராசியை பார்வை பார்க்குறார். அப்போ அந்த மிதுன ராசி அப்படிங்கிறது சிம்ம ராசிக்கு எத்தனாம் இடம்? 11ஆம் இடம். சரிங்களா? அப்போ இந்த சிம்ம ராசிக்கு 11ஆம் இடம் அப்படின்னா என்ன? லாபஸ்தானம்னு சொல்லுவோம். அப்போது தொழில் நல்லா இருந்துட்ட முன்கூட்டி 10ஆம் இடத்தை பார்வை பார்க்க தொழில் நல்லா இருக்கும். அப்போ அந்த தொழில் நல்லா இருந்தால் உங்களுக்கு லாபம் அதிகரிக்கும். அப்போ அந்த லாபஸ்தானத்தை பார்வை பார்க்குறான். அப்போ உங்களுக்கு லாபம் அதிகமாக கிடைக்கும், லாபம் இருக்கும், உங்களுக்கு நல்லாயிருக்கும். சரிங்களா? அப்போ அதே போல் அந்த 11ஆம் இடம் அப்படிங்கிறது என்ன? முன் சகோதரன் சொல்லுவோம். சரிங்களா? முன் சகோதரன், உங்களுக்கு முன் சகோதரனோ அல்லது சகோதரியோ ஒரு அண்ணனோ அக்காவோ இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்கள உடல் ரீதியாக பத்திரமாக பார்த்துக்கோங்க. அவங்கள அதிகபட்சமாக அவங்கள வண்டி வாகனத்தில் போக விட வேண்டாம். கெட்டவர்களுடைய செயற்கை சிநேகிதம் இருந்தால் அவங்கள கட்டுப்பாடோடு இருக்க சொல்லிடுங்க. இல்லை அப்படின்னா இந்த 40 நாட்களில் எந்த மாதிரியான விளைவுகள் வேணாலும் சந்திக்கக்கூடிய அளவுக்கு இருக்கும். அதே போல் அந்த 11ஆம் இடத்தை குறிக்கக்கூடியது உங்களுடைய தகப்பனர் உடன் பிறந்தவங்களுடைய சகோதரர், தம்பி, சித்தப்பா. அந்த சித்தப்பாக்கள் இருந்தால் கண்டிப்பாக அவங்களையும் பாதிக்கும். அவங்களையும் கவனமாக எச்சரிக்கையாக இருந்து பார்த்துக்க சொல்லுங்கள். சரிங்களா? இந்த மாதிரியான இந்த செவ்வாய் பயிற்சியினால் இந்த 40 நாட்களுக்கு சிம்ம ராசிக்காரர்கள் சிம்ம லக்னக்காரர்கள் நாம் சொன்ன நல்ல பலன்களையும் அனுபவிச்சுக்கோங்க. கெட்ட பலன்லேருந்து எப்படி வெளியில் வர்றது அப்படிங்கிறதுக்கு உண்டான பக்குவத்தை நீங்கள் தேடிக்கோங்க. மேலும் உங்களுடைய ஜாதகத்தில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி நினச்சிங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்ச ஜோதிடர்கிட்ட கொடுத்து பார்த்து பலனை தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்டில் சொல்லுங்கள். சரிங்களா? மீண்டும் உங்களை அடுத்த பதிவில் ஆங்கில புத்தாண்டு பலன்களோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் கண்ணன் சின்னராஜ். நன்றி, வணக்கம்.